அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பலத்த காற்று வீசியதன் காரணமாக பள்ளிவாசல் மீது செல்போன் கோபுரமானது சாய்ந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சலாம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சலாம், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக பெரிதா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பேருந்து நிலையம் எதிரே உள்ள பாலடைந்த ரோஜா லாட்ஜ் கட்டிடத்தின் மேல் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் சுமார் 60 அடி உயரமுள்ள தொலைத்தொடர்பு கோபுரம் நிறுவப்பட்டுள்ளது. இன்று மதியம் திடீரென கருமேகம் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் மிதமான மழை பெய்தது. சூறைக்காற்றில் பாலடைந்த கட்டிடத்தின் மேல் இருந்த தொலைத்தொடர்பு கோபுரம் அடிப்பகுதி பெயர்ந்து அருகில் உள்ள பள்ளிவாசல் மேற்கூரையில் விழுந்துள்ளது. அருகில் உள்ள கட்டிடத்தில் மேற்கூரை வேலை பார்த்த தொழிலாளிகள் காற்று வீசியதன் காரணமாக கீழே இறங்கிய சிறிது நேரத்தில் அதே பகுதியில் டமார் என பள்ளிவாசல் மேற்கூரையில் விழுந்துள்ளது. இதனால் தொழிலாளர்கள் உயிர் தப்பினர். மேலும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சாய்ந்திருந்தால் உயர்மின் அழுத்த மின்கம்பியில் விழுந்து பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும். நல்வாய்ப்பாக கீழ்ப்புறமாக பெயர்ந்து கட்டிடத்தின் மேல் பகுதியிலேயே விழுந்ததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. மேலும் பாலடைந்த கட்டிடத்தின் மேல் பகுதி கீழ்ப்பகுதி என முழுவதுமாக மிகவும் மோசமாக உள்ள நிலையில் கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்யாமல் எப்படி கோபுரம் நிறுவ அனுமதி கிடைத்தது? தரம் இல்லாத கட்டிடத்தின் மேல் நிறுவியதால் அடிப்பகுதி பெயர்ந்து விழுந்ததில் அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் யார் பொறுப்பு எனவும், கட்டிடத்தின் மேல் உயர் கோபுரம் அரசிடம் முறையான அனுமதி பெறப்பட்டுள்ளதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சரிதா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அப்துல் சலாம்.